தடிகான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இவர் யாருன்னு கேட்காதீங்க. அந்த கல்வெட்டுல தடிகான்னு ஒரு ராஜா சிற்றரசன் இருந்திருக்கான். அவன் குண்டா அப்படிங்கிற ராஜாவுடைய பிள்ளை. என்ன சார் பேரை கேட்டாலுமே பயமா இருக்கு. கர்நாடகால குண்டான்னு நிறைய பேர் இருக்கும். குண்டப்பா விஸ்வநாத் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. குண்டப்பா குண்டா குண்டான்னு வச்சுப்பா. இந்த குண்டா பிள்ளை தடிகா. இப்பதான் சுவாரஸ்யம் ஆரம்பிக்கிறது. இவன் என்ன சொல்றான் இந்த கல்வெட்டுல, இவன் வாலி வம்சத்துல வந்தவன்கிறான். இவன் ராஜா, மனித ராஜா. ஆனா சொல்றது என்ன, வாலி வம்சத்துல வந்தவன். ராமர் காலத்தில் கிஷ்கிந்தையை ஆண்டு வந்த வாலி, சுக்ரீவனுடைய அண்ணான்னு ஸ்பெசிபிக்கா சொல்றா. எப்போ ராமாயண வாலின்னு சொல்லிட்டு அந்த வாலியின் பரம்பரையில் வந்தவர்னு சொல்றாரோ, அப்போ ஒன்னும் வந்த ராஜா வானரமா இருக்கணும், இல்லாட்டா வாலி வானரமா இல்லாம இருக்கணும். எப்படி? ராமர் இருந்த காலத்துல, அதாவது ராமர் தந்தையார் தசரதர், அவருக்கு அப்பா அஜன். அஜன் இருந்த காலத்துல தான் இந்துமதின்னு ஒருத்தி இருந்தா. இவாள்லாம் இருந்த காலகட்டத்துல பேரலா கார்த்தவீரியார்ஜுனன் ஒருத்தர் இருந்தான். அவன் தான் ஹைஹய ராஜாக்கள்ல மாஹேஸ்வருங்கிற மாஹிஷ்மதியை ஆண்டு வந்தவன். அவனுடைய சமகாலத்துலதான் ஜமதக்னி ஒருத்தர் இருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் ஜமதக்னிக்கும் ஒரு போர் மூண்டு. ஜமதக்னி இறக்க தன்னுடைய தந்தைக்கு அநியாயம் இழைத்த அந்த க்ஷத்ரியன் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பரசுராமர் பரசுவை எடுத்துட்டு ராஜாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷத்ரியாள், அதர்மம் பண்ணக்கூடிய க்ஷத்ரியாள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சார். நமக்கு பரசுராமரோட சக்தி, சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லை. பரசுராமருடைய கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக காட்டுக்கு ஓடி சென்று மிருகங்கள் போல் வேடம் தரித்து வாழ ஆரம்பித்தார்கள். அப்ப பரசுராமருக்கு பயந்துண்டு இவாள்லாம் போயிருக்கா இல்லையா? சோ இந்த கல்வெட்டு ஆதாரப்படி இவர்கள்லாம் வானரம் போல், கரடி போல். அதனால்தான் ஜாம்பவான் கரடியா இருந்தாலும் பேசுறார். வாலி சுக்ரீவன் ஹனுமான்லாம் வானரமா இருந்தாலும் பேசுறது மட்டும் இல்ல, பூனல் போட்டு சந்தியாவந்தனம் பண்றான் வாலி. அப்பனா இந்த வானர ஜாதிங்கிறது நரஜாதி தான். காட்டில் வானரம் போல் இருந்தார்கள். அவள்ல மனுஷ ஜாதியில இருந்தாலும் மிருகத்தோட பழகி பழகி அவளுக்கு மிருக குணங்கள் வந்துரும். அதனால தான் ஹனுமானுக்கு வால் அவ்வளவு முக்கியம். இப்ப நீங்க நினைக்கலாம், அது ஹனுமானுக்கு வால் அட்டாச்மெண்ட் தானே சார். இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா, வானரங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல மிருகங்கள் மாதிரியே இருந்து they started imbibing the vanara characteristics, but essentially they were humans. அதனால தான் இப்ப நீங்க அந்த தியரி, இப்ப நான் சொல்றது இந்த கல்வெட்டை வச்சுன்னு சொல்றேன். இந்த தியரியை வச்சுன்னு இப்ப நீங்க பாருங்க, ஹனுமான் பேசினாரா? பேசுவார். ஹனுமான் சம்ஸ்கிருதம் பேசினாரா? பேசுவார். ஹனுமான் சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஏன்னா இப்ப நம்ம வானரம்ங்கிறது ஒரு நடுவுல இன்டர்மீடியேட் ஸ்டேட் தான்.